அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கிவிட்டது. அரசியல் கட்சிகள் தங்கள் கணக்குகளை தொடங்கிவிட்டன. ஆனால் ஒரு முஸ்லிமாக நமது கடமை என்ன? வாக்களிப்பது என்பது வெறும் அரசியல் உரிமை மட்டும் அல்ல, அது ஒரு சமூக பொறுப்பு. நமது வாக்கு யாருக்கு போக வேண்டும் என்பதை நாம் எப்படி தீர்மானிக்க வேண்டும்? இன்று தமிழக அரசியலில் பல புதிய மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளன. பல கட்சிகள் இஸ்லாமிய வாக்குகளை குறிவைக்கின்றன. ஆனால் கடந்த காலங்களில் நமக்கான பிரதிநிதித்துவம் குறைந்து வருவதை நாம் கவனிக்க வேண்டும். தமிழக மக்கள் தொகையில் சுமார் 6% இருக்கும் முஸ்லிம்களுக்கு சட்டமன்றத்தில் போதிய இடங்கள் ஒதுக்கப்படுகிறதா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. முக்கியமாக நம் இளைஞர்கள் இன்று புதிய அரசியல் வருகைகளை பார்த்து உற்சாகம் அடைகிறார்கள். ஒரு நடிகரை ரசிப்பது வேறு, அவருக்கு வாக்களிப்பது என்பது வேறு. ஒரு நடிகரை தலைவராக ஏற்பதற்கு முன் அவர் நம் சமுதாயத்தின் அடிப்படை பிரச்சனைகளுக்காகவும் உரிமைகளுக்காகவும் குரல் கொடுப்பாரா என்பதை நாம் தீர ஆலோசிக்க வேண்டும். வெறும் உணர்ச்சி வசப்பட்டு வாக்களிப்பது சமுதாயத்தின் எதிர்காலத்தையே சிதைத்துவிடும். இஸ்லாமிய பார்வையில் சமூகத்தின் நலனை முன்னிறுத்தி வாக்களிப்பது மிகவும் முக்கியம். அநீதிக்கு எதிராகவும் நீதிக்காகவும் குரல் கொடுப்பவர்களையே நாம் ஆதரிக்க வேண்டும். தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை விட சமுதாயத்தின் கல்வி, இடஒதுக்கீடு மற்றும் பாதுகாப்பு ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் கட்சிகளை தேர்ந்தெடுப்பதே சிறந்தது. வரவிருக்கும் 2026 தேர்தலில் நாம் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதில் குழப்பம் வேண்டாம். நம் சமுதாயத்தின் கல்வி, இடஒதுக்கீடு மற்றும் பாதுகாப்பை முன்னிறுத்தும் கட்சிகளுக்கே நம்முடைய ஆதரவு இருக்க வேண்டும். குறிப்பாக தமிழகத்தில் பாசிசத்திற்கு எதிராக உறுதியாக நிற்கும் மற்றும் சமுதாய உரிமைகளில் அக்கறை காட்டும் தலைமையை தேர்ந்தெடுப்பது காலத்தின் கட்டாயம். அன்பு சகோதரர்களே, தேர்தல் என்பது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும் சடங்கு அல்ல, அது நம் உரிமைகளை பாதுகாக்கும் ஆயுதம். உங்கள் வாக்குகளை வீணாக்காதீர்கள். சினிமா கவர்ச்சிக்கும் தற்காலிக வாக்குறுதிகளுக்கும் மயங்காமல் சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்காக உழைப்பவர்களுக்கு உங்கள் ஆதரவினை தாருங்கள். துஆ செய்வோம். அல்லாஹ் நம் சமுதாயத்திற்கு நல்ல தலைமையை வழங்குவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.